ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் தான் வந்து பண்ண போகிறோம். என்னென்னா பிரியாணின்னா சும்மாவே வந்து விமலா ஒரு குண்டா பிரியாணி சாப்பிடுவா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. போட்டின்னா ருத்ரத்தாண்டா ஆடுவா. ஏன்னா இருமா இதுங்காட்டியே வரேன், பசி எடுக்குது இல்லை, இது பொறுமையாக தான் சாப்பிடணும். வேகமாலாம் சாப்பிடக்கூடாது, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து சிக்கன், ஓகேவா? சிக்கனா? ஆமாம், கோழி தான். இது கோழி தான். கோழி தான். பின்ன சிக்கன்னா பின்ன கோழி தானே? கோழி தான் சொல்கிறேன், சிக்கன் தான். சிக்கன்னா கோழி. அப்போ அவங்க கோழி தானே இருக்குண்ணா காலையில். சரி, காமெடி இது வந்து சிரிக்காது. இது வந்து பெரிய காமெடி இல்லை, ஆனால் இது வந்து காமெடியா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஆமாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் தூக்கு, தயிர் தூக்கு. இது வந்து இது வந்து என்னன்னு தெரியுதா? சிக்கன் 65 இல்லை. இது போட்டின்னு வந்தால் அது 3 இலையில இருக்கிறத மட்டும் சாப்பிடு, என் இலையும் சேர்த்துலான்னு சாப்பிடுது. இது வந்து 65 கிடையாது. இது இல்லை, இது வந்து காலிஃப்ளவர், ஓகேவா? ஆமாம், தலையெல்லாம் வைக்க முடியாது, இங்கே இலையில் தான் வைக்க முடியும், தலை இலை, ஓகேவா? அதனால் நீ எதுவும் பண்ணிக்கல, ஓகேவா? இது வந்து கோழி முட்டை, ஓகேவா? இப்போ வந்து இது டைமிங் தான் சாப்பிட்ணும், ஆனால் பொறுமையாக தான் சாப்பிட்ணும். என்ன ஜெயிக்கணும்னு வேகமாக சாப்பிட்டு விக்கிக்கின்னு செத்துட போகிறேன், ஓகேவா? பொறுமையாக சாப்பிடு. ஏன்னா வேகமாக சாப்பிடுவேன், பயங்கர வேகமாக சாப்பிடுவான். அதனால தான் சொல்கிறேன். நான் பிரியாணி அவன் சாப்பிட மாட்டேன். ஆனால் இருந்தாலும் போட்டின்னு ஒன்று வந்தால் நம்ம வந்து சிங்கமாக இருக்கணும், தோற்றுருவோம், ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஆமாம், அவன் ஆல்ரெடியாக போட்டிகிட்டே கூட்டு, ஐயோ போட்டின்னு பாதி உள்ள தள்ளிட்டேன். பாயிலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? இரு ஒன்னுன்றதோட அவசரம் இரா, அதுக்காண்ட என்ன 1 ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் யார் வந்து ஜெயிச்சான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லணும். ஏன்னா உள்ள வந்து குறுக்காட்டம் பரோட்டா காமெடி மாதிரிலாம் எல்லாத்தையும் வந்து முதல்ல வந்து கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாள். நான் ஒத்துக்க மாட்டேன், ஓகேவா? இரு, இதுக்காண்ட ஒன்று வேலை சொல்கிறேன். இரு ரொம்ப ஹார்டா. அம்மா ஹார்டு வேகமாக சாரினா வந்து ருசி தெரியாது. நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன், இப்போ என் இலையை மட்டும் தான் பார்ப்பேன். எதையுமே பார்க்க மாட்டேன், நான் மட்டும்தான் பார்ப்பேன். அதே தவிர கையை வச்சா அவ்வளோதான். விட்டே வரக்கூடாது. என் காலை தான் வெட்டி போடணும். மீன் பார்த்தோமே இது பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் இது எதுங்க? கருப்பு கலர்ல இருக்குது மரக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கூலிங்காக தானே இருக்கணும்.
சரக்கு மாதிரி இருக்கு. இது எது தெரியுமா? நீ வயிறு எஞ்சி இங்கே சாப்பிடுறதுல வேக வேகமா அது வந்து அணைக்கிறதுக்கு தான் கூலி. புரியுதா? நிறைய பார்த்து வயது எதுவும் சாப்பிட்றதில்ல. நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் நிறைய மட்டும் கொஞ்சம் தான் இருக்குங்களா? எந்ததுன்னா அன்னைக்கு வச்சிட்டேன்னா எனக்கு தான் கொஞ்சம் தான் போட்டுருக்காங்க. நீ தான் நிறைய அடிக்கடி நம்ம போட்டு வைக்கலாம். அடிக்கடிவா? அடிக்கடி போட்டி வைக்கிறது. அடிக்கடி வச்சுன்னு வச்சுக்க பாய்கிட்ட வச்சு அடுத்து தைக்கவே மாட்டான். ஆமா, நீ தைக்க தேவையில்ல. நீ கடையில சட்டை தச்சு தான் வரும் பாய்கிட்ட. பாய்கிட்ட தைக்க வேணாம். பாய்கிட்ட எதுவுமே போட்டு வச்சா வாரத்துக்கு 1000 ரூபாய் துணி என் காசுலாம் தைக்க முடியா? பார்த்துட்டு ரொம்ப இருக்குங்களா? நீ திரும்பாதான் இருக்கா? நான் போண்டே சம்பாதிக்கிட்டே நம்ம ஜான் வயிற்றுக்கு தானுங்க. கொடுத்தாலே சம்பாதிக்கிட்டே நம்ம ஜான் வயிற்றுக்கு தான். ஜான் வயிறா இருக்கா? கண் வச்சு நான் நினச்சிட்டேன் ஒரு குண்டாம் பிரியாணி போற வயிறு. குண்டாம் பிரியாணியா? முதல்ல இன்னைக்கு ஒரு பாக்ஸ் எனக்கு 2 வாங்கினேன். ஜானி என்ன பண்ணலாம்? போட்டியில் நானும் கலந்துக்கலாமா? ஜானுக்கு ஒரு 6 பாக்ஸ் இருந்துருக்கா? இருக்குது கலப்பட. ஹேய், மழை காலம் மூந்தட்டில் ஏன் அமைப்பு? எப்படியும் தோத்து போறா. நான் தோக்க மாட்டேன். தண்ணியை குடிச்சு வேற பிரியாணி. அப்புறம் பிரியாணிலே போட போறேன். வேகமாக சாப்பிடாதா? டேஸ்ட் தெரியாது. புரியுமா? சாப்பிடு. நாயை பார்த்தீங்களா? நான் எங்கே இருக்கேன்? நான் எதுவுமே இல்லை. நீ ரொம்ப பூங்காட்டம். போங்க. நான் எங்கே எடுத்துங்களா? நீ எடுக்கல. பிரியாணி தான் போட்டுட்டு. நான் போடவே இல்லையா? சரி, அங்கே பாரு. எருமா மாடு. ஆனா இந்த பூங்காட்டம் ஆடி ஜெயிக்கிறதுனால பிரைஸ் எனக்கு தான். எதுவுமே பண்ணல. கமெண்ட்ல வருங்க. கப்பு முக்கியம் இருக்குல்ல. சரி, இன்னைக்கு சாப்பிட்றதுனால அது உப்பு. அது இன்னைக்கு சாப்பிட்றதுனால அது இனிப்பு. மொட்டை வச்சாலும் வச்சுட்டா மண்டையில முடியலன்னா மூளை கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யணும். இந்த ஆட்டம் தான் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்தியா வந்து போயிட்டு சாப்பிட்டு ஜெயிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுப்பு எல்லாம் வராது. இல்லை இல்லை இல்லை, நான் போடவே இல்லை. எப்படிதான் சாப்பிட்றான் அந்த சாப்பாட்டு
பார்க்காது, இந்த பக்கமே பார்க்கக்கூடாது. எப்படிடா ஜெயிச்சிடுறா? ரொம்ப அப்புறம் ஜெயிச்சிட்டா எனக்கு கேவலமாக சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து கை தான் இதை இருங்க. ஐயோ ஐயோ என்ன இதெல்லாம் இருக்கு? அதெல்லாம் ஆஹா எல்லாம் தான் கணக்கு. அதெல்லாம் கணக்காது. எல்லாம் கணக்கு. அதெல்லாம் இல்லை. கல்லாட்டினா அதை கரெக்டாக சாப்பிடு. எல்லாம் க்ளீனாக இருக்கணும். அவன் சொல்லிட்டு எந்த சொன்னா கொடுக்குறாரு. புரியுமா புரியுமா? யாரோ கண்டால் வச்சுட்டாங்க. அது வேற யாரோ இப்படி நீ ரவண ஊத்திக்க. நான் கேனோட கொடுத்துட்றேன். என்னால ஏழுக்க முடியாது. இதுக்கு ஒரு போட்டி வச்சேன்ல, தூங்கத்துல ஒரு போட்டி ஒண்ணு வையன். சாப்பாடு இல்லாம தேவை. வயல வலியுது. ஃபைனல் டச் வந்து கூல்ட்ரிங்க்ஸ். ஏன்னா வந்து இது வந்து ஜீரணம் ஆகணுமா, அதுக்காக வந்து கூல்ட்ரிங்க்ஸு உள்ளே இருக்கிற இதுவெல்லாம் சாப்பிட்ட கேஸை வச்சு தான் எடுக்கணுமா. அதனால் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கோங்க. இது முடிச்சு தான் ஃபினிஷிங். இப்போ வந்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க யார் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டா நீங்கள் தான் கரெக்டாக கமெண்ட் சொன்னேன். ஏன்னா பொய்யா அப்படின்னா சொல்லுவேன். ஓகேவா? எல்லாம் முடிஞ்சுது. இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஏன்டா அவங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களே, பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு சோறு போட்டிங்களான்னு தானே பார்க்குறீங்க.
பிரேக் என்னால அது இந்த எலி எடுத்துரு அப்பா உன் கை அப்படியே இருக்கு கழுவு போகலாம் சாப்பிட்டு ஒரு பாடி மிளந்துச்சு தண்ணி ஊற்று ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் வந்து ஃபுல்லாகி போச்சு நிமிர கூட முடியல. ஓகேவா, இன்றைக்கி இந்த சேலஞ்ச் வீடியோ பார்த்தோம். யார் ஜெயிச்சான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து இன்னொரு சேலஞ்ச் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.